அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். லைலத்துல் கத்ர் இந்த இரவுல தான் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லிட்டாங்க, எனக்கு காமிக்கப்பட்டுச்சு, எனக்கு ஞாபகம் இருந்தது, ஆனால் 2 பேர் சண்டை போட்டதுனால எனக்கு மறந்து போயிடுச்சுன்னா. இன்னொன்று, எனக்கு காமிக்கப்பட்டது என்னுடைய மனைவிகளில் சில பேர் என்னை குடும்பத்தில் உள்ளவங்க எழுப்பும் போது அதை மறக்கடிக்கப்பட்டுச்சு. அதனால் நீங்கள் ஒற்றைப்படையை ஃபுல்லாக தேடுங்க, அதனால் கடைசி 10லையும் தேடுங்க அப்படிங்கிறதான். சாபித்தல் புனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க லைலத்துல் கத்ர் எந்த இரவு வரும்னு அவங்களாகவே யூகிச்சு அவங்களாவே அதுக்கு என்னென்னு சொன்னால் ஏற்பாடு செஞ்சு அந்த நாளில் புது ட்ரெஸ் போட்டு அவங்க பள்ளிவாசலையும் அத்தர் ஃபுல்லாக தொளிச்சு புகையெல்லாம் காமிச்சு அந்த இரவு அடைஞ்சு கொள்வாங்கன்னு. அதே மாதிரி தமிமுத்தாரி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க லைலத்துல் கத்ருக்கு 24வது இரவு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இரவில் அல்லாஹு தாலா காமிக்கலாம், அல்லாஹு தாலா அதுக்கு காதிர் வல்லமையானவன். அப்போ அந்த இரவில் அவங்க ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினாங்க. அந்த ட்ரெஸ் எப்படிப்பட்டதுன்னா மேலங்கி கீழங்கி மொத்தமாக ஒரு ஃபுல் அங்கி. இது 1000 ரூபாய்க்கு வாங்கி அந்த இரவு ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அந்த இரவு முடிந்து பகல் வரும்போது அதை மடித்து வச்சுருப்பாங்க. அடுத்த வருஷம் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஒருத்தர் புது ட்ரெஸ் போட்டு வர்றதையும் என்னென்னு சொன்னால் நம்ம ஏளனமாக பார்க்கணும் தேவையில்லை. அன்றைக்காவது அவர் என்னென்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு வர்றாரே அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இவர் இன்னைக்கு 27ஆம் கிழமைக்குன்னு புது ட்ரெஸ் போட்டு இவர் குளிச்சுட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம ஏளன சிரிப்போ பார்க்க தேவையில்லை. அல்லாஹு தாலா யாருக்கு எந்த இரவுல கபூலியத்தை வச்சிருப்பான் அப்படிங்கிறது தெரியாது. அதனால நம்மளும் எல்லா இரவையும் என்னன்னு சொன்னா லைலத்துல் கத்ர் இரவாகவே நினைச்சு அதை இபாதத் செஞ்சுட்டோம்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.